நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது முயலும் ஆமையும் கதை. ஒரு அழகான காட்டில் ஒரு முயலும் ஆமையும் நண்பர்களாக இருந்தன. முயல் மிகவும் வேகமாக ஓட முடியும். அதனால் தன்னுடைய வேகத்தை பற்றிய பெருமையை பேசிக்கொண்டு மற்ற உயிரினங்களை பார்த்து கேலி செய்து சிரிப்பதுண்டு. முயலின் நண்பன் ஆமை மெல்ல மெல்ல நகரும். அதனால் முயல் ஆமையை அடிக்கடி கேலி செய்வதுண்டு. அட ஆமையே, நீ இன்னும் இதே இடத்தில்தான் இருக்கிறாயா? நான் பலமுறை ஓடி வந்து விட்டேன் என்று முயல் சொல்லும். ஆமை சிரித்து கொண்டு சொன்னது, அதனால் என்ன, நான் முயற்சி செய்து கொண்டே இருப்பேன் என்று பொறுமையாக பதிலளிக்கும். ஒரு நாள் முயல் ஆமையிடம், நீ இந்த அளவுக்கு மெதுவாக செல்லும்போது நீ எந்த போட்டியிலும் வெற்றி பெற முடியாது என்று ஏளனமாக பேசியது. ஆமை எதற்கு அமைதியாக, நான் வெற்றி பெற முடியாது என்று நீ எப்படி தீர்மானிக்கிறாய்? வேண்டுமென்றால் நானும் நீயும் ஓட்டப்பந்தயத்தில் மோதி பார்க்கலாமா என்று கேட்டது. முயல் ஆச்சரியமாக, ஓ, நீ என்னிடம் போட்டி போடுகிறாயா? சரி, நான் பந்தயத்துக்கு தயார் என்று கூறியது. அடுத்த நாள் காட்டில் எல்லோருமே கூடியிருக்க முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டது. முயல் தனது வேகத்தால் பந்தயத்தின் ஆரம்பத்திலேயே முன்னணியில் சென்றது. ஆனால் ஆமை மெதுவாக தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருந்தது. முயல் தன்னுடைய வேகத்தை பெருமையாக நினைத்து கொண்டு, அட, ஆமை இன்னும் பின்னால் தான் வருகிறது, இப்படியே போனால் அதற்குள் நாம் ஒரு சிறிய தூக்கம் தூங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்து ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஓய்வெடுத்து தூங்கிவிட்டது. ஆமை மெதுவாக சென்றாலும் ஒருபோதும் ஓயாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தது. முயல் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஆமை கோட்டை நெருங்கி விடுகிறது. முயல் விழித்தபோது ஆமை கோட்டை கடந்து வெற்றி பெற்று விட்டது. முயல் தன்னுடைய அலட்சியத்தால் தோல்வியடைந்ததை உணர்ந்து வருத்தம் அடைந்தது. ஆமை வெற்றி பெற்றதை கண்ட பிறகு முயல் ஆமையை பாராட்டியது. நீதான் உண்மையான வெற்றியாளர், தொடர்ந்து முயற்சி செய்வதே வெற்றிக்கான முக்கிய மந்திரம் என்று முயல் ஒப்புக்கொண்டது. அதனால் பொறுமை, முயற்சி மற்றும் தன்னம்பிக்கை போன்ற நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடித்தால் அவை வெற்றிக்கான பாதையில் அழைத்துச் செல்லும் என்பதை உணர்ந்தது.